தெரு கோழா சண்டைன்னு வாங்க. இப்ப வீட்டுக்கு வீட்டு சண்டை வந்துச்சு எல்லாம். அது மாதிரி இப்ப ட்விட்டர் சண்டை ஆயிடுச்சு காங்கிரஸுக்கும் திமுகக்கும். மாணிக் தாக்கூர் ஒரு நாள் போடுறாரு, அடுத்த நாள் இந்த தளபதினு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, அதுக்கு ஆர்.எஸ். பாரதி பதில் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நிழல் போல் சண்டை, ஒரு ஷேடோ வார் மாதிரி இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஒன்று, டெல்லியில் இன்று நாடாளுமன்றம் கூடியது. அந்த கூட்டத்துல எல்லா எம்பிக்கும் வரும்போது கனிமொழியும் நமஸ்தேன்னு சொன்னாங்க ராகுல் காந்திக்கு. உட்கார்ந்து பேசி அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சுவார்த்தை 3.5 மணி மட்டும் நடக்கலைங்க. ராகுல் காந்தி கையை பிடித்து கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு முதல்ல, சீட்டை பத்தி கவலைப்படாது, நாங்க 10-20 சீட் வாங்குறோம், 2026க்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவுடைய முதுகில் அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலின் முதுகில் குத்துகிறது என்பதைத்தான் டெல்லியில் உணர்கிறார்கள்.